நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ், ஷீல்டு பிரதர் இவங்க வந்துட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஃபேன்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ள ஷீல்டு பிரதராக இருக்கிற ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் மற்றும் ஜான் மாக்ஸ்லியா ஏஇடபிள்யூவில் இருக்கிற நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் 3 பேரும் வந்துட்டு கர்ப் ஸ்டம்ப் செத் ராலின்ஸோட மூவை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குறிப்பாக ரா எபிசோட நம்ம செத் ராலின்ஸ்க்கு சிஎப்பங்க்கு பல முறை வந்துட்டு கர்ப் ஸ்டம்ப் மூவை பயன்படுத்தியிருப்பாரு. அந்த மேட்ச் நடுவில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டு செத் ராலின்ஸ்க்கும் கர்ப் ஸ்டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அண்ட் அதே நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீன் ஆம்ப்ரோஸாக இருக்கிற ஜான் மாக்ஸ்லி அவர்கள் ஏஇடபிள்யூவில் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். அதில் நம்ம எஜ்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப் ஸ்டம்ப் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள ஷீல்டு பிரதர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு செத் ராலின்ஸோட மூவை பயன்படுத்தியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், செத் ராலின்ஸ் மற்றும் ஜான் மாக்ஸ்லி 3 பேருமே செத் ராலின்ஸோட கர்ப் ஸ்டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு ரெஸ்லிங் வேலையில் ஆச்சரியமாக பார்க்கப்படுது. ஷீல்டு பிரதர் 3 பேருமே வந்துட்டு செத் ராலின்ஸோட மூவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கூட ஓகே, ஏன் வந்துட்டு ஜான் மாக்ஸ்லி அதாவது டீன் ஆம்ப்ரோஸ் ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. யதார்த்தமாக தான் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூவ்ஸ்லாம் போடுவார். அந்த விதத்தில் வந்து நம்ம ஜான் மாக்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜுக்கு நம்ம செத் ராலின்ஸோட மூவை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க கர்ப் ஸ்டம்ப். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள ஷீல்டு பிரதராக இருக்கிற ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ் 3 பேருமே வந்துட்டு கர்ப் ஸ்டம்ப் மூவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஃபைனலாக ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் ரோமன் ரெயின்ஸ்க்கு ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ வருஷம் மெயின் ஈவெண்ட்டாக பண்ணுற நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 40 உள்ள மேட்ச் இருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மேட்சை நல்ல மேட்சை கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலின்ஸ்க்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இப்போதைக்கு ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் மாடலும் கூடிய விரைவில் இந்த ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க WWE. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச் எதுக்கான ஃபியூடை கொண்டு போகிறாங்க அப்படின்னா ராயல் ரம்பிளில் வந்துட்டு எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிஎம் பங்க் அவர்கள் நம்ம ரோமன் ரெயின்ஸை எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபியூட் மூலியமாக தான் இந்த ஒரு மேட்சை கொண்டு போகிறாங்க. அண்ட் செத் ராலின்ஸோட ஒரு மிகப்பெரிய பகையாக இருக்குது, அதையும் தீர்க்க தான். அதுக்கப்புறம் பால் ஏமன் மூலியமாக கூட நம்ம சிஎம் பங்குக்கும் மற்றும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான ஒரு ஸ்டோரி லைன் WWE மூவ் ஆகலாம். ஸோ பால் ஏமன் வந்துட்டு உண்மையாக யார் கூட இருக்க போகிறாங்க, சிஎம் பங்கோடதா இல்லைனா ரோமன் ரெயின்ஸோட வாய்ஸ் மேனாக இருக்க போகிறாங்களா, அந்த மாதிரி கூட ஸ்டோரி லைன் இதுக்கப்புறம் மூவ் ஆகலாம். பட் இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியாவில் இவங்க 3 பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்க தான் போகுது. அதோட இவங்களோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு சிஎம் பங்கோடு தான் வந்துட்டு ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு ஃபியூடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பால் ஹேமன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தெரிய வருது. இப்போதைக்கு ரூமர் தான், எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரா எபிசோடில் உள்ள வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக வேறு லெவல் தான். ஸோ ரெஸ்ல்மேனியா 41க்கு பயங்கர வெயிட்டிங் இந்த ஒரு மேட்ச்சுக்கு. ஆனால் இந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா மெயின் ஈவெண்ட்டாக தருமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி ஜான்சினா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வந்து நைட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் வைக்க போகிறாங்க. ஜே ஊசோ வெர்சஸ் குந்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் மேட்ச் வந்துட்டு டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டை வைக்க போகிறாங்க. இதில் வந்துட்டு எப்படி நம்ம ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ராலின்ஸ் வெர்சஸ் பங்குக்கான அந்த ஒரு மேட்ச் ட்ரிபிள் த்ரெட் மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஸோ மேபி வந்து டே 1ல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார். ஸோ ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வேறு நடக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு டைட்டில் மேட்சாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருப்பாங்க. யோசிக்காமலே WWE வச்சுருப்பாங்க. ஏன்னா 3 பேருமே பெரிய ஸ்டார் ப்ளஸ் டைட்டிலும் இருக்கும்போது. ஆனால் இப்போதைக்கு இது நான் டைட்டில் மேட்ச் தான், வெறும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான். அதுக்கு மெயின் ஈவெண்ட் வைப்பாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக இருக்குது. ரெஸ்ல்மேனியா 41 முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம ரோமன் ரெயின்ஸ் பங்கோட பால் ஹேமன் மூலியமாக ஒரு ஸ்டோரி லைன் போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெஸ்ல்மேனியா 41ல் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட செத் ராலன்ஸ் இப்போ டபிள்யூடபிள்யூல அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காருங்க. எப்போவுமே அவரோட பேர் வந்துட்டு செத் ராலன்ஸ் தான், இல்லைன்னா இல்லை. பட் ரீசெண்டாக 2020 செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிக்கன் அப்படின்ற நேமை நடுவில் வச்சுருப்பாரு, செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ். அதை இப்போ டபிள்யூடபிள்யூல சேஞ்ச் பண்ணி வெறும் செத் ராலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழைய ரிங் நேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வச்சுருக்காருங்க. இது வந்து டபிள்யூடபிள்யூ அவங்க வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா ரிங் அனௌன்ஸரை கூப்பிடும் போது செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ்ன்னு கூப்பிடாம அவர் எப்பவும் போல பழைய நேமாக இருக்கிற வெறும் செத் ராலன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸே பண்ண போகிறாங்க நம்ம செத் ராலன்ஸை. ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம செத் ராலன்ஸை வெறும் செத் ராலன்ஸை தான் பார்க்க முடியும். ரிங் நேமாக செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் இதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க டபிள்யூடபிள்யூல. அதுக்கப்புறம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா த லெஜண்ட் கோல்டுபர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2025 அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சோட வந்துட்டு ப்ரோ ரெஸ்லிங் கேரியரை என் பண்ணிக்கிறேன்னு வர சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2025 இந்த வருஷத்தில் ஒரு மேட்ச் அப்படின்றத விளையாட தான் போகிறாரு. அப்படி இருக்கும்போது பிராட் பிரேக்கரா இல்லை குன்தரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. இப்போ சமீபமாக நம்மளோட கோல்டுபர்க் அவர்கள் அவரோட ஃபைனல் ஆப்போனன்ட் யாரோட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி குன்தர் இல்லைனா வந்துட்டு பிராட் பிரேக்கர் சொல்லிட்டு தான் பயங்கர ரூமராக இருந்தது. இப்போதைக்கு நான் பிராக் லெஸ்னரோட நான் மோதுறேன், ஆல்ரெடி வந்துட்டு 86 செகண்ட்ஸில் வந்து நான் பிராக் லெஸ்னரை 2016 சர்வைவர் சீரீஸில் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அந்த 86 செகண்டை விட இன்னும் கம்மியாக வந்துட்டு நான் பிராக் லெஸ்னரை இன்னும் பீட் பண்ணுவேன் அகெயின் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்மளோட கோல்டுபர்க் அவர்கள். ஸோ அந்த ஒரு மேட்ச் யாராலுமே மறக்க முடியாது. 12 வருஷம் கழித்து திரும்ப டபிள்யூடபிள்யூக்கு 2016 உள்ளே வந்திருப்பாரு. வந்து பிராக் லெஸ்னரும் ஒரு ஃபியூடு போய் சர்வைவர் சீரீஸில் ஒரு மேட்ச் விளையாடி இருப்பாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் யாருமே எதிர்பார்க்கறது பிராக் லெஸ்னர் ரொம்பவே குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க் கிட்ட தோற்றுருப்பாங்க. அதே மாதிரி திரும்ப நான் இந்த வருஷத்தில் நான் ஒரு மேட்ச் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் தரம் பட்சத்தில் பிராக் லெஸ்னரோட ஒரு மேட்ச் விளையாடுறேன். அந்த மேட்ச் நான் 86 செகண்டில் ஃபினிஷ் பண்ணேன். அதை விட கம்மியாக அகெயின் நான் திரும்ப வந்துட்டு பிராக் லெஸ்னரோட சண்டை போடும்போது அதை விட கம்மியான செகண்ட்ஸில் நான் பிராக் லெஸ்னரை பீட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க நம்மளோட கோல்டுபர்க் அவர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராக் லெஸ்னரை நான் ரிட்டையர்மெண்ட் ஆப்போனண்ட்டாக நான் சூஸ் பண்ணுறேன்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் நடக்குமான்றது கேட்டிங்கன்னா அதிகமான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு இன்ஆக்டிவாக நம்ம பிராக் லெஸ்னர் டபிள்யூடபிள்யூல இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு இவர் சொல்கிற மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ பிரான் பிரேக்கர் இல்லைனா குன்தரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம கோல்டுபர்க் அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை முடிக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.